இப்போது நாம் எதை பற்றி பேச போகிறோம் என்றால் பேரவையில் பெரும் பிரச்சனை ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. என்னவென்றால் எங்கே பார்த்தாலும் போலீஸ் 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 தொல்லை அதிகமாக கொண்டே போகிறது. அது என்ன இங்கே ஒரு முடிவை கொண்டு வர சிக்கந்தர் அவர்கள் ஒரு நல்ல முடிவை எடுத்து சொல்வார் என்று நான் நம்புகிறேன். அப்படியே விஷயம் பாஸ் பண்ணி வைக்கும். அதாவது இப்போ நான் எதை பற்றி பேச போகிறோன்னா அதான் இப்போ நான் சொல்லிட்டேன். இப்போ சிக்கந்தர் வந்து அதை பற்றி எடுத்து கலந்து நம்மளோட சொல்லுங்கள். போலீஸ் 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 ஏரியாவில் எங்கே பார்த்தாலும் பக்கம் பேசுங்க கொஞ்சம் ஏன்னா அங்கிட்டு போயிடலாம். போலீஸ் 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 ஏரியாவில் எங்கே பார்த்தாலும் போலீஸ். ஒரு மனுஷன் நடமாட முடியல, நான் தட்டி கேட்க ஒரு ஆள் வேணுங்க. சரிங்களா? உடனே உங்களை பார்க்காதீங்க, நீங்கள் வந்து அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. சுதந்திர நாட்டில் சுதந்திரம் இல்லாததால் அனைவரும் ரொம்ப என்ன வருத்தத்துடன் இருக்கின்ற ஒரு சின்ன பையன் பொம்பளை கூட விட முடியல. சொல்லுங்க, நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. அது வந்து கருத்துன்னு சொல்ல முடியாது, ஒரு வெறின்னு சொல்லலாம். அது என்னன்னா கட்டளை கட்டளை கட்டளைன்னு சொல்லலாம். காவலி மண்ணுங்க ஒரு 10 மாதம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. தீவிரவாதிகளை பேச வேண்டாம். கடிஞ்சல்களை பேசுவதை தவிர்ப்போம். சொல்ல கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, சொல்ல கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, சொல்ல கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நானே எவ்வளோ நான் தான் போட்டு போவேன். நீங்களே சொல்லுங்க. ஆகலாம் நல்லாதாங்க இருக்கு. சரி. ஒரு ஏரியாக்குள்ளே இருக்கிறவங்க ஏரியாவில் இருக்கலாமா கூடாதா? இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இருக்கலாங்க, இருக்கலாம். நாங்கள் என்ன வெளி ஏரியா பிள்ளைங்களா? இந்த ஏரியா தான். இந்த ஏரியா அப்படின்னு இருக்கிறப்ப நாங்களே இங்கே இருக்கக்கூடாது. நாங்களே இங்கே இருக்கணும். அப்போ வேறு யாருங்க நாளைக்கு நல்லது கெட்டது நான் யாருங்க வர முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். யார் வர முடியும்? யார் வருவான்றேன்? எவன் வருவான்? அவனும் வர மாட்டான். அவன் சொல்லிட்டா கேட்டுக்கோங்க. இப்போதைக்கு நம்ம ஏரியாவில் பார்க்க போனால் எதுவுமே சரியில்லை. அது என்ன? எதுவுமே சரியில்லை. ஒரு ஏரியாவில் ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு இருக்குன்னு நினச்சி விடணும். ஆனால் இப்போதைக்கு பார்த்தா தெரியுது 95% தான் இருக்குது. இந்த 5% பேலன்ஸ் என்னன்னு பார்க்க போனால் அதான் எங்களோட வந்து டிஸ்அட்வான்டேஜ். அது என்னன்னா இந்த பின்னாடி அந்த வீட்டை கவர் பண்ணுறான். அந்த வீடு தான். இங்கே வா டேய், அந்த வீட்டில் விளக்கு என்ன? இந்த வீடு தான் நீங்கள் அவர் கண்ணதாசன் சொன்ன வீடு ஆகும். செல்போனுக்காக உங்கள் சிக்கந்தர். இத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். உரை என்ன முடியவில்லைங்க, நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இப்போ அந்த வீடெலாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை எல்லாத்தையும் விட்டுருவாங்க. கடைசியில் ஒரு வீடு கவர் பண்ணார்ல, அந்த வீடு தான் ரொம்ப முக்கியமான வீடு. அந்த வீட்டில் வந்து மனுஷங்க வரலாங்க, எல்லாம் மிருகம் தான். இந்த வீடியோ வேறு எங்கேயும் போயிடக்கூடாது. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப கேஸ் ஆகிடும் எனக்கு என் மேலே. அந்த மாதிரி இப்போ ஆல்ரெடி நிறையா கேஸ் இருக்குங்க. நிறையா கேஸ் இருக்குங்க. இப்போதைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பேசுறீங்களே, உங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போவாதா? இல்லைண்ணே, போலீஸை அவன் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஏற்கனவே வந்து என்னை வந்து கேள்விலாம் கேட்டிருக்குங்க. படிக்கிறப்ப என்னால் விட்டு போயிட்டாங்க. போலீஸை அவன் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஏற்கனவே அதை நல்லா இப்படி பார்த்து நிறைய தடவை பார்த்துட்டு போயிடுச்சுங்க. இப்போ பின்னாடி போங்க, நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணுங்க. நம்மகிட்ட வந்து சில பல பேர்களின் சப்போர்ட் இருந்ததால், ஃபார் எக்ஸாம்பிள் இவரை மாதிரி நல்ல உள்ளங்கள் எங்களால் நான் வந்து தப்பிட்டு விட்டேன். அதுமாதிரி ஏரியாவில் வந்து ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு நிறையா இருக்குது. ஆனால் வந்து அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு வீட்டில் என்ன பிரச்சனை தெரியல, எப்போ பார்த்தாலும் எங்களை வந்து ஏதாவது ஒரு ஊரை புறந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வீடை என்ன பிரச்சனை ஆனாலும் சரி என்ன போய் பேசலாம். அந்த வீடை பார்த்துக்கோங்க. அந்த வீடு தான் ரொம்ப முக்கியமான வீடு. சரி, அப்புறமேட்டு வந்து வேறு என்ன சொல்கிறதுன்னா, இப்போ நோவிக்கியா பேடிஎம் முடிச்சுட்டு பேசுகிறேன். பேடிஎம் முடிச்சுட்டு பேசுகிறேன். அந்த வீட்டில் ஒன்று என்ன சொன்னேன், போலீஸ் பிடிச்சி போய் வீட்டில் போயிட்டு மைக் போலீஸ் பிடிச்சி போயிடும் சொல்லு, சத்தமாக சொல்லு. போலீஸ் பிடிச்சி போயிடும். போ அம்மிட்ட வந்து வேற என்ன சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லைங்க. அவ்வளோதாங்க. இப்போதைக்கு கட் பண்ணிடுங்க. நீங்கள் இதுக்கு மேலே நேரம் தெரியல. சரி, இத்துடன் உங்களிடம் இத்துடன் உங்களுக்கு ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் செய்திகள் சன்ஸ் தலைப்பு செய்திகள் இல்லை ஏரியா. உங்கள் வணக்கம் ஆண்டனி.